இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். சங்கீதம் 118:6 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என வேதவசனம் கூறுகிறது. நம் பட்சத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது, அவர் நமது கரத்தை பிடித்து நடக்கும்போது நமக்கு பயம் என்பது இல்லை. உலக பிரகாரமான தகப்பன் நம்மோடு இருக்கும்போது நாம் எதை பற்றியும் நாம் கவலைப்படாமல் இருக்கிறோம். அதுபோலவே நம்முடைய கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படி அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் நம் நடுவில் இருக்க வேண்டுமென்றால் நாம் சில காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். செப்பனியா 3:7 உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன் என்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நாம் அவருக்கு பயந்து அவர் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்றால் என்ன? அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொண்டு அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொண்டு வாழும்போது நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க முடியும். கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார். அவர் கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேதவசனம் கூறுகிறது. ஏன் கர்த்தர் நம்மை கடிந்து கொள்கிறார் என்றால், செப்பனியா 3:7 வாசிப்போம். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தாங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள் என்று கூறுகிறார். நாம் எவ்வளவுதான் கர்த்தரை நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம் என்றாலும் நம்முடைய பாவக்கிரியைகள் மறுபடியும் தொடர்ந்து நாம் அதை பின்பற்றி அதனால் கர்த்தர் தருவதற்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் நம் வாழ்வில் இழந்து போகிறோம். ஏசாயா 1:3 நாம் பார்க்கிறோம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என கர்த்தர் கூறுகிறார். எப்படிப்பட்ட வேதனையான காரியம் பாருங்கள். ஆறறிவில்லாத மாடும் கழுதையும் தங்கள் ஆண்டவனை அறிந்து அவர்களையே அண்டிக் கொள்கிறது. ஆறறிவு படைத்த நாம், பகுத்தறியும் தன்மை கொண்ட நாம் எதனை பகுத்தறிகிறோம்? கர்த்தரை அண்டிக் கொள்ளாமல். கர்த்தர் அதனாலே நம்மை கடிந்து கொள்கிறார். அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு அவருடைய வழியை நமக்கு போதிப்பார். அவர் நம் நடுவிலே இருந்து நம்மை வழி நடத்துவார். செப்பனியா 3:8 பார்க்கிறோம், நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என கர்த்தர் சொல்கிறார். கண்டிப்பாக அவர் நம்மை மீட்டுக்கொள்வார், அவர் கொள்ளையாட எழும்புவார் என பார்க்கிறோம். அதனால் மட்டும் நாம் காத்திருக்க வேண்டும் என்று. ஸோ நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். காத்திருந்து பலன் பெற்றவர்கள் பலர் என வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, செப்பனியா 3:9 அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் என்கிறார். ஒருமனத்தின் ஆவி நம்மில் இருக்க வேண்டும். ஒருமனத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருவார். நாம் ஒருமனப்பட்டு ஆராதனை செய்யும்போது தான்
அவர்கள் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ண முடியும். ஐந்தாவதாக பார்க்கிறோம், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என வேதவசனம் கூறுகிறது. கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்கும்போது கர்த்தர் நம் நடுவிலே வாசமாய் இருப்பார். நாம் நம்பிக்கையாய் இருக்கும்போது தான் நம்மை அவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நோய்களுக்கும் விலக்கி காக்க முடியும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. எனவே கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என கர்த்தர் கூறுகிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் நம் நடுவிலே இருக்க முடியும். கர்த்தர் நம் நடுவிலே இருக்கும்போது நமக்கு அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? செப்பனியா 3:15 பார்க்கிறோம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவையே கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நம் பாவத்தினால் வந்த சோதனைகள் தண்டனைகள் எல்லாவற்றையும் விலக்கி நம்மளை மீட்டு எடுப்பதற்கு கர்த்தர் நம் நடுவிலே இருக்க வேண்டும், நம் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி அவர் நம்மை மீட்டெடுக்க முடியும். அதுபோல தான் அவர் நம் நடுவில் இருக்கும்போது தான் நம்முடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி காப்பார், சத்துருக்களை நம்மை விட்டு விலக்குவார். ஒரு வழியாய் நமக்கு எதிராய் புறப்பட்டு வந்தாலும் 7 வழியாய் ஓடி போகும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். செப்பனியா 3:16 பார்க்கிறோம், அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும் என பார்க்கிறோம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது நாம் எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்படாமல் இருப்போம். ஏனென்றால் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும். நம் கை தளராதபடி பார்த்து கொள்வார். நாம் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்து மகிழ செய்வார். செப்பனியா 3:19-20 சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன், சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது நம்மை வித்தியாசமான ஆசீர்வாதங்களால் அவர் நம்மை நடத்துவார். நாம் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியைகளை செய்ய கர்த்தர் நம் நடுவில் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய கர்த்தர் நம் நடுவில் இருக்க வேண்டும் என்று விசுவாசிப்போம். நாம் அவரை நம் நடுவில் இருக்க வேண்டும் என்று அழைப்போம். அவர் நம் நடுவில் இருப்பார். அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். ஜெபம். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவிலே இருந்து எங்களை வழி நடத்தி எங்கள் பாவங்களை நீக்கி போட்டு எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். ஆமேன். மகிமை மகிமை